சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். 1967ஆம் ஆண்டு தொடங்கி இந்த நடப்பு ஆண்டு 2017ஆம் ஆண்டு வரை தமிழகத்தை ஒன்று பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திமுகவும் இல்லையே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுகவும் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எந்த கொள்கையின் அடிப்படையிலே அந்த இயக்கங்களை தொடங்கினார்களோ அந்த லட்சியம் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாண்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் கட்டுப்பாட்டிலே உழன்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அதிமுக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் பிடியிலே சுழன்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசின் பட்ஜெட்டை பார்க்கின்றோம். இந்த மத்திய அரசின் பட்ஜெட்டை பார்க்கின்ற போது தமிழ்நாட்டிலே அவர்கள் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள் என்பது நமக்கு புரியவே இல்லை. கறப்பவர் கையிலே வீக்கம் இருந்தால் கறவை மாடு கூட பால் கொடுக்க காட்டுமாம் தயக்கம், அதுபோல்தான் இருக்கிறது. மத்திய அரசுக்கு தமிழ்நாடு மீது இல்லை அக்கறை என்றுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேரும் இந்த குறை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பச்சிலம் குழந்தைகளுக்கு கூட பால் கொடுக்க வேண்டும் என்றால் போட வேண்டியிருக்கிறது சர்க்கரை. இதில் என்னவென்றால் அந்த சர்க்கரைக்கு கூட மானியம் தர மறுக்கக்கூடிய இந்த மத்திய சர்க்காரை நாம் என்ன என்று சொல்வது? ஒரு சர்க்கரை மானியத்தை கூட நிறுத்திவிட்டார்கள். இதை யார் தட்டி கேட்பது என்று தெரியவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தால் கேரள அரசு முன்பு பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவோம் என்று பிரச்சனை செய்து கொண்டிருந்தது. கேரள அரசை எடுத்துக்கொண்டால் முன்பு முல்லையாறு பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். தடுப்பணை கட்டப் போகிறார்கள் ஆறு. இதை தடுத்து கேட்க போவது யாரு என்ற நிலை. இன்னொரு அங்கே ஆந்திராவை எடுத்துக்கொண்டால் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணையின் உயரத்தை 7 அடி உயர்த்தி விட்டார்கள். இனிமேல் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டின் வயிற்றிலே அடித்து விட்டார்கள். அங்கே கர்நாடகத்தை எடுத்துக்கொண்டால் காவிரியிலே நாங்கள் தண்ணீர் தரமாட்டோம் என்று கர்நாடக கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. இதிலே தமிழ்நாடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இது 5ம் திராவிட மொழிகள். இதில் தமிழ்தான் தலையாய தாய்மொழி. இதிலே இப்பொழுது பார்த்தால் மலையாளம் மலையேறி சென்று விட்டது, கன்னடம் கரையேறி சென்று விட்டது, தெலுங்கு திசையேறி சென்று விட்டது. தமிழ் மட்டும்தான் இப்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே திராவிடனை வாழ வைத்தார் ஈரோட்டு தந்தை பெரியார். இந்த காலகட்டத்திலே திணறும் தமிழனை வாழ வைக்க வேண்டும் என்பதே இந்த இனமானம் உள்ள டிஆர் சொல்கின்றேன். ஏனென்று கேட்டால் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று அன்றைக்கு தென்னகம் என்ற போது பேசினோம் திராவிடம். இன்றைக்கு தன்னகம் என்று வந்த போது வாழ வேண்டும் தமிழகம். தமிழன் என்ற பார்வையை தந்தது ஜல்லிக்கட்டு. இனி திராவிடன் என்ற போர்வை போதும் என்பதே ஓரங்கட்டு. தமிழன் என்ற பார்வையை தந்தது ஜல்லிக்கட்டு, இனி திராவிடன் என்ற போர்வை போதும் என்று ஓரங்கட்டு. ஜல்லிக்கட்டு தந்தது நல்ல தீர்ப்பாயம், இதிலே தலை நிமிர்ந்து விட்டது தமிழ் சமுதாயம். முடிய வேண்டும் திராவிட ஆட்சிகளின் அத்தியாயம், உழைக்க வேண்டும் தமிழர் ஆட்சி இது கட்டாயம். 2 திராவிட கட்சிகளிடத்திலும் தெரிகிறது தேய்மானம். இதையும் மீறி திரும்பவும் அவர்களிடத்தில் தமிழ்நாட்டை வைக்கக்கூடாது அடமானம். தமிழா பொங்கட்டும் இனமானம். 2 திராவிட கட்சிகளை மீறி தூக்க வேண்டும் தலை, அப்பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் விடுதலை. உருவாக்கி காட்டுவோம் ஒரு மாற்று அணி, உண்மையிலே அதுதான் தமிழ்நாட்டுக்கு நாம் செய்யும் நல்ல பணி. அப்போதுதான் தமிழ்நாட்டை விட்டு விலகும் இப்போது இருக்கும் மூடு பணி. பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு குறுக்கு வழியில் முற்பட்டு அணை கட்ட இன்றைக்கு முற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த தீர்மானத்தை மத்திய அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும். இதற்காக
வருகின்ற பிப்ரவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை கோவை மாநகரிலே தெற்கு தாலுகா ஆபீஸ் எதிரிலே செஞ்சிலுவை சங்கம் அருகிலே ஒரு கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். லட்சிய திமுக தலைவன் என்பதையெல்லாம் மீறி லட்சிய தமிழனாக இறங்க இருக்கிறோம் களம். இனி இன உணர்வோடு காப்போம் தமிழர் நலம். திராவிடம் என்ற போர்வை போதும் ஓரங்கட்டு, திராவிடன் என்ற பார்வை போதும் என்று ஓரங்கட்டுன. இது அடுத்த கட்ட நீங்க கேட்கறது ஏன்னு கேட்டா, நீங்க சொல்ற கேள்விக்கு நான் சொன்னேன். ஏன் இதை இன்னைக்கு பேசுறேன்னா, சில பேர் சொல்றாங்க திராவிட இயக்கங்கள் தோன்றி அண்ணா தொலைநோக்கு சிந்தனையோடு 50 ஆண்டு காலம் இருப்பாரு. அதுக்கு தான் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம், 1967 தமிழ்நாட்டை 2 கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. 2 கட்சியும் ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காவேரியிலிருந்து பெறக்கூடிய நீரை கிட்டத்தட்ட கேரளா ஒரு 6 TMC தான் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப இத்தனை குறுக்க இது கட்ட போறாங்க. அவங்க 6 TMC தான் எடுத்துப்பாங்களா, இல்ல எவ்வளவு எடுத்துக்க போறாங்கன்னு இது வரைக்கும் நம்ம கண்காணிக்கல. இனிமே என்ன தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? காவிரி நதி நீர் பங்கிட்டுல காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை கூட கர்நாடக அரசு மதிக்க மாட்டேங்குது. என்ன இது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாலாற்று குறுக்க நம்ம அணை கட்டக்கூடாதுன்றோம். ஆனா பாலாற்றின் குறுக்க இன்றைக்கு இருந்த தடுப்பணையை 7 அடி உயர்த்திட்டாங்க. யாரு கேட்கறது? இதெல்லாம் 50 ஆண்டு காலமாக, இது 51வது ஆண்டு. 1967 ஆரம்பிச்சு 2017 வரை இவர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். என்ன யார இவங்களை கேட்டா அவங்க மேல, அவங்களை கேட்டா இவங்க மேல குறை சொல்றாங்களே. இதோட நிலைமை என்ன? இதற்கு முடிவுதான் என்ன? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கா பாலைவனம் ஆயிடும் போல இருக்கு சார். தஞ்சை மாவட்டத்துல கரிகாலன் காலத்துல கட்டப்பட்டது கல்லணை. அதற்கு பிறகு யாருமே ஏன் சார் கட்டல ஒரு அணை? யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு கேக்குறீங்க, திராவிடம் திராவிடம் பேசுறாங்களே. இதே கேரளால போய் பேசுங்க திராவிடம், கர்நாடகால போய் பேசுங்க திராவிடம், ஆந்திரால போய் பேசுங்க திராவிடம். அங்கெல்லாம் வேவாது பருப்பு. இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடன் என்று சொன்னால் தருவீங்க சிறப்பு. இது சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. அதனால கேட்கிறோம். இன்னொன்னு நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க கேட்ட கேள்வியை தான். நான் கூட திராவிட முன்னேற்ற கழக மாணவர் பருவத்திலிருந்து திமுக இருந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கியா இருந்தேன், கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன். இதுதான் லட்சியம், இதெல்லாம் முடங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை சார்? இனிமேலுக்கெல்லாம் கேட்க போனா சொல்றது ஆரிய மாயை என்று காரியம் நடத்த சிலர் நகர்த்துகிறார்கள் காயை. இதுதான் என்னுடைய இது. அதாவது 2 கட்சியிலையும் தலைமை மாறி இல்லை. இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க இந்த கருத்தை சொல்லல, கருணாநிதி இருக்கும்போது இந்த கருத்தை சொல்லல. 2 கட்சிக்கும் தலைவர் மாறினது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறீங்களா? நிச்சயம். நான் ஒரு நேரம் கேட்கிறேன் சார். இது நிச்சயமா இந்த கேள்விக்கு ஒரு பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார். தமிழ்நாடு எனக்கு நீங்க எந்த விதமா, நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் தமிழ்நாட்டில் நான் முதல்ல சொல்லிடுறேன்ப்பா, நான் முதல்வர் ஆகணும்ல எனக்கு ஆசை இல்லப்பா. நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும்னு என்னைக்குமே சொன்னதில்லைப்பா. நான் முதல்ல அமைச்சர் ஆகணும்னே சொன்னதில்லைப்பா. அமைச்சர் பதவிக்கு நிகரான மாநில சிறுசேர்ப்பு துணைத் தலைவர் பதவி, கேபினட் அந்தஸ்துக்கு நிகரான ஒரு பதவி வகுத்துட்டு ஒரு ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன்ப்பா. அதாவது தமிழ்நாட்டில் பெரிய விஷயமே கிடையாது. முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆரோட ஆட்சியில யாராவது ஏத்து பேச முடியும்? பேசியிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா புரட்சி தலைவி அந்த அம்மாவை சட்டசபையில சேலையை பிடிச்சி இழுத்தப்ப அந்த அம்மாவை குரல் கொடுத்தேன். அதுக்கெல்லாம் தைரியம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. அக்கா வீட்டை கல் அடிப்பாங்க, காரை உடைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கட்டை வீட்டையே உடைச்சிருக்காங்க. அதெல்லாம் தாங்கியிருக்கேன்ப்பா. அதெல்லாம் பரவாயில்ல. அந்த அம்மா பர்கூர் தொகுதியில போட்டிட்டு 40,000 வாக்கு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கலைஞரோட ஆட்சியில அவர் கட்டிய வீட்டை இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன்னு நின்று போராடி இருக்கேன் சார். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சட்டசபையில எம்எல்ஏ பூங்காநகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் சார். கரைபிடியாத கருத்துக்கு சொந்தக்காரன்னு பேர் வாங்கியிருக்கேன். எதுக்குமே தமிழ்நாட்டில் எனக்கு எந்த பட்டையும் தர வேணாம், எந்த பட்டமும் தர வேணாம், எந்த பதவியும் தர வேணாம். தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு குரல் கொடுத்துருக்கேன். ஈழத்தமிழர் பிரச்சனையா குரல் கொடுத்திருக்கேன். பதவி ராஜினாமா பண்ணிட்டு குரல் கொடுத்திருக்கேன். சட்டசபையில இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதே தலைமைச் செயலகத்தில் கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞருக்கு முன்னாடி போய் அவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். டி ராஜேந்தர் பேசக்கூடிய இந்த உணர்ச்சி ஊட்டும் லட்சிய திமுகவின் இந்த குரலை கேட்டுவிட்டு ரத்தமெல்லாம் கொதிக்கிறதுன்னு கலைஞர் பேசினார் திமுகவுக்கு.
ராஜேந்தர் பதவியை ராஜினாமா செய்தது போல நாடாளுமன்ற உறுப்பினர்களாம் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கலைஞர் பேசினாரே, அந்த கலைஞர் இருந்த காலம் எங்கே சொல்லுங்க? காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலில் டி ராஜேந்தருக்கு வந்து யாரையுமே மதிக்காத அம்மா அழைத்து அன்றைக்கு வந்து டி ராஜேந்தரோட லட்சிய திமுக வந்து அன்னைக்கு தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று அம்மா அழைத்தாரே, அந்த காலம் எங்க? புதுக்கோட்டை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாமல் தேமுதிக போட்டியிட்ட போது அன்றைக்கு அதிமுகவின் வெற்றிக்கு பாடுபட இந்த லட்சிய திமுக டி ராஜேந்தரை அம்மா அழைத்தாரே, அந்த காலகட்டம் எங்க? அழைத்தாங்களா இல்லையா? இன்றைக்கு முதல்வராக இருக்கும் மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வத்தை கேளுங்க. அவர்கள் 2 பேர் இருந்த அந்த காலகட்டம் வேறுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன? நான் என்ன கேட்கிறேன், ஒரு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் அம்மா அந்த அப்போலோ மருத்துவமனையில அந்த 74 நாட்கள் என்ன நடந்தது? எத்தனை சமூக வலைத்தளங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் எவ்வளவோ இது பண்ணிட்டாங்க, யாரு கேள்வி கேட்டும் பதில் இல்ல. ஏன் சார் எதிர்த்து சட்டமன்றத்தில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி பேச மறுக்கிறாங்க? நான் கேட்கிறேன், அன்னைக்கு அப்போலோ மருத்துவமனையில் நான் போய் பார்க்கலங்க. பார்த்தவங்க எல்லாம் அம்மா நல்லா இருக்கிறாங்க, அம்மா நின்றுகிட்டு இருக்காங்க, அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அம்மா கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேட்புமனு தாக்கல்ல மட்டும் கை நாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது? யாராவது கேட்டீங்களா? கேட்டவங்களுக்கு எல்லாம் என்ன இந்த நாட்டில் கிடைச்ச மரியாதை? இன்னொன்னு இப்ப கூட சொல்றேன், ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கெல்லாம் தூண்டி இதெல்லாம் பண்ணி அது ஒரு இடத்துக்கு வந்தோடனே அதுல வந்து பங்கு போடுறதுக்கு மாறுதட்டுறதுக்கு பல வருவாங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் முதல்வர், அந்த அம்மாவோட கதி இந்த கதி. அப்ப தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? கேட்கறதுக்கு யாரு? எந்த நாதி? அதையாவது நாங்க கேட்கிறோம். அதை கேட்கறதுக்காக நாங்க இருக்கிறோம். கிண்டல் 1000 பண்ணலாங்க, கேலி 1000 பண்ணலாங்க. எழுதி வச்சு படிக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில எழுதாம தமிழ்நாட்டில் பிறந்து இவ்வளவு தரவா பேசக்கூடிய எங்களுக்கே இந்த கதின்னா, அப்ப அதாவது இன்னைக்கு பார்த்தா லட்சிய திமுக அப்படின்ற ஒரு இதுல போராடிட்டு இருக்கோம். நீங்க கேக்குறீங்க, கரெக்ட் தான், பேர் லட்சிய திமுகன்னு வச்சுக்கிட்டோம். எங்களோட இன்னைக்கு சார் என்கிட்ட லட்சியம் இருக்கு சார், அதை வச்சுட்டு தான் போராடுறேன்றேன். இது ஒரு அடையாளம், லட்சிய திமுகங்கிற ஒரு அடையாளம். இதே டி ராஜேந்தர் வந்து தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பில் பர்கூர் தொகுதியில் நின்ன, அங்க ரயில் இன்ஜின் சின்னத்தில் நின்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறுல பேலட் பேப்பர்ல உதயசூரியன் சின்னம் இடம்பெற்ற திமுக வாபஸ் வாங்கிருச்சு சார். இந்த சரித்திரம் யாருக்கு இருக்கு? இந்த வரலாறு ராஜேந்தருக்கு இருக்கு. நான் என்ன சொல்றது பாருங்க, தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்றேன், இந்த ஓப்பனா சொல்றேங்க, திமுக அதிமுக மீறி மற்ற எல்லா கட்சிகளையும் இன்னைக்கு டிஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு போன தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்குறதுக்கு பின்னாடி நின்றது யார்? ஏன் அந்த மக்கள் நல கூட்டணி இந்த கதிக்கு ஆளானுச்சு? அதுக்கு காரணம் யார்? ஆனால் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் செல்லாதவன் நான். இது உண்மை. அதே மாதிரி காங்கிரஸோடு கைகோத்த திமுக கூட்டணிக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் போராடினேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனால் போன தேர்தலில் அந்த அம்மா தான் ஜெயிக்கணும். ஏன்னா ஈழத்தமிழோட பிரச்சனைகளை தீர்மானம் போட்டு அந்த அம்மா ஜெயிக்கட்டும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வந்து இந்த அம்மா உணவகம் ஆரம்பிச்சு இவ்வளவு குறைச்சல யாருங்க சாப்பாடு போட்டிருப்பா? அந்த அம்மாவோட குடிநீர் திட்டமா இருக்கட்டும், அந்த அம்மா வந்து அந்த ஆலயங்கள்ல போட்ட அன்னதான திட்டமா இருக்கட்டும், பிடிச்சது அந்த அம்மாவை இருந்துட்டு போட்டு நினைச்சேன். என்ன தப்பு? இன்னைக்கு அந்த அம்மா இல்லாத நிலையை பார்க்கும்போது இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் தப்போ ரைட்ட இன்னைக்கு பவானி குறுக்க இன்னைக்கு தடுப்பணை கட்டுறாங்க. அதுக்கு வந்து அவர் தீர்மானம் போடுறாரு. மத்திய அரசு இதுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதற்காக போராடுறோம். இது மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனை யார் தான் போராடுறது? எங்க போராட்டத்துக்கு நீங்க எங்களுக்கு எந்த பூமாலையும் போட வேணாங்க, எந்த பொன்னாடியும் போத்த வேணாங்க. ஆனா நான் போராடுறேங்க. அது கூட தப்பா? இன்னைக்கு வந்து நான் கேட்கிறேன், நீங்க ஏங்க இந்த திராவிடம் பேசுறவங்களாம் ஆந்திராவில் போய் பேசுங்களேன், கேரளாவில் போய் பேசுங்களேன், கர்நாடகத்தில் போய் பேசுங்களேன். பேச முடியுமா? தமிழ்நாட்டுக்கு வாங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமா இருங்க, வந்தாரை ஆள வைக்கும் தமிழகமா இருக்காதீங்கன்னு சொல்றோம். என்ன தப்பு? நீங்க கேட்கறதும் கேட்காதும் மக்களோட இஷ்டம். ஒரே ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு அஸ்திவாரமே போடுறேன். ஏன்னு கேட்டா இன்னைக்கு நாடு எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு.
எதையோ நோக்கி போயிட்டு இருக்குது. திராவிடம் என்ற ஒரு பேரை பேசி 50 வருஷம் ஆண்டிருக்கீங்க. நானும் திமுக தான் இருந்திருந்தேன், முன்னாள் திமுக இருந்தவன், முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. 50 ஆண்டு ஆட்சியில 50 காலம் முடிஞ்சு 51வது ஆண்டு. நான் என்ன சொல்றேன், அம்மா எல்லாருமே அந்த அம்மா பெரியம்மா ஆயிட முடியுமா? முடியாதுங்க. அம்மா அம்மா தான், அம்மா அம்மா தான். அடுத்த டயலாக் கூட சொல்ல விரும்பல.